ரீசெண்டா ஒரு கிளைண்ட் அவரோட கல்யாணத்தோட டெக்கருக்காக எங்களை என்கொயரி பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்ல அவர் ஒரு டிசைன் காமிச்சு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நாங்களும் ஒரு சில டிசைன்ஸ் அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனலா அவர் ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டுங்கன்னு எங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. சோ அவருக்கு நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்தோம்னா, மஹால் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஃபைபர் ஆர்ச் போட்டு அதுலயே நேம் போர்டும் அட்டாச் பண்ணியிருந்தோம். அப்படியே உள்ள போனா ஃபுல் லைட்டிங் செட்டப்போட ஒரு ரோமன் ஃபவுண்டன் வச்சிருந்தோம். அதுக்கடுத்து ஃபுல் லைட்டிங் சீலிங்கோட திருச்செந்தூர் முருகரும் வச்சிருந்தோம். அப்படியே மேல ஹாலோட என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார்பட்டி விநாயகர், அது கூடவே மாப்பிள்ள பொண்ணோட போட்டோ இருக்க மாதிரி ஒரு இன்வைட் போர்டும் வச்சிருந்தோம். ஃபைனலா ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரோமன் ஆர்ச்சஸ்ல பீகாக்கோட ஃபெதர் டைப்ல ஒயிட் பேலட்ல ஃபிளவர்ஸ் பிளேஸ் பண்ணிருந்தோம். அவுட்புட்டை நீங்களே பாருங்க. அது கூடவே மார்னிங் முகூர்த்தத்துக்கு நைட் பண்ணிருந்த மொத்த செட்டப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு மார்னிங்ல ஒரு ட்ரெடிஷனல் தீம்ல ஒரு முகூர்த்த செட்டப்ப பண்ணிருந்தோம். இவங்களுக்கு நம்ம வெறும் டெக்கர் மட்டும் பண்ணி தரல, அது கூடவே டிஜே, ஸ்பெஷல் என்ட்ரில பைரோ, பூ பந்தல், ஆர்த்தி பிளேட், அது கூடவே பாப்கார்ன், காட்டன் கேண்டி, ஐஸ்கிரீம், பீடா, பானிபூரின்னு ஸ்டால்ஸும் பண்ணி கொடுத்திருந்தோம். கிளைண்ட் ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டா தான் சொல்லணும். நாங்க வெறும் மணி மைண்டடா இருந்திருந்தா இதுதான் பட்ஜெட், இதுதான் பண்ண முடியும்னு சொல்லியிருப்போம். ஆனா நாங்க அப்படி இல்ல. கிளைண்டோட பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்ல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ எங்களோட 100% அவுட்புட்டை நாங்க கொடுப்போம். மணின்றது செகண்டரி தான். எங்களால எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்க ஈவெண்ட்டை பெஸ்டா பண்ணி தருவோம். எங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆரணி தான். இந்த சரௌண்டிங்ல உங்க கல்யாணத்தை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களை ஒரு விசிட் பண்ணி பாருங்க. அப்கமிங் ஈவெண்ட்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். சோ மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.